கோடை விடுமுறை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை என்பதால் கோடை வாசஸ்தலமான கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அலைமோதுகிறது. விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் ஜாஃபர் சாதிக். இப்போ எந்தெந்த பகுதிகளில் மக்களோட கூட்டம் அதிகமாக இருக்கு? இப்போ மழையும் பெய்வதாக செய்திகள் வருகின்றன. எப்படி இருக்கு அங்கு? ஜாஃபர் சாதிக் இணைப்புல இருக்கீங்க. இப்போ மக்களோட கூட்டம் எந்த அளவுக்கு இருக்கு? அவ்வப்போது மழை பெய்யக்கூடிய சூழலும் கொடைக்கானல்ல இருப்பதாக சொல்லப்படுது. மக்கள் மகிழ்ச்சியோட அதை வரவேற்கிறாங்களா? திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் நிலவும் இதமான காலநிலையும் ரம்யமான சீதோஷ நிலையும் அனுபவிக்கின்ற சுற்றுலா பயணிகள் பல்வேறு சுற்றுலா தலங்களை கண்டு ரசித்து மகிழ்ச்சி அடைந்த நிலையில் இன்று பிற்பகல் வேளையில் சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக மிதமான மழை பெய்தது. மழையை தொடர்ந்து சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக இங்குள்ள படகு குழாம்களில் படகு சவாரி தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மழை அரை மணி நேரத்திற்கு பிறகு நின்ற பின்பாக சுற்றுலா பயணிகள் படகு சவாரி செய்ய அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அதனைத் தொடர்ந்து நம்மிடம் இருக்கும் சுற்றுலா பயணிகளிடம் அவர்களுடைய படகு சவாரியின் அனுபவம் எப்படி இருக்கிறது என்று அவர்களிடம் கேட்போம். அபிநயா, உங்களுடைய படகு சவாரி எப்படி இருந்தது? நாங்க திண்டுக்கல்ல இருந்து வந்துட்டு பிள்ளைங்க ஸ்கூல் லீவுன்றனால சரி கொடைக்கானல சுத்தி பார்க்கலான்னு வந்தோம். அப்போ வந்துட்டு சரியான மழையா இருந்துச்சு. மழைக்கு அப்புறம் வந்துட்டு படகு சவாரி போனது வந்துட்டு நல்லா குளுக்குன்னு கொஞ்சம் ஜாலியா இருந்துச்சு. குழந்தைங்களும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. நம்மிடையே இருக்கும் மற்றொரு சுற்றுலா பயணிகளிடம் இது குறித்து மேடம், மலைக்கு பின்னால படகு சவாரி செய்ய ஆரம்பிங்களே, அது குறித்து நல்லா தான் இருக்கு. இன்ட்ரெஸ்டோட தான் வந்திருக்கோம். என்ஜாய் பண்ண வந்திருக்கோம். பார்ப்போம். கொடைக்கானல் பகுதிக்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் அங்கு இருக்கக்கூடிய சீதோஷ்ண நிலையை உற்சாகமாக கொண்டாடுவதையும் ரசிப்பதையும் பார்க்க முடிகிறது. சார்ந்த விரிவான விவரங்களுக்கு நன்றி ஜாஃபர்.